மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உழவர் குடும்பத்தில் பிறந்த என்னை தமிழ்நாட்டுக்கே வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சராக்கிய என் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களுக்கு எனது நெஞ்சம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். மயிலுக்கு போர்வை தந்தவன் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தவன் பாரி, கேட்டவருக்கு குதிரையை கொடுத்தவன் காரி, நெல்லிக்கனியை அவைக்கு தந்தவன் அதியமான், ஆடையை கொடுத்தவன் ஆய் ஆண்டிரன், மலையை காத்தவன் நல்லி, பாணர்களுக்கு நாட்டை கொடுத்தவன் ஓரி என்று வரலாற்றில் வள்ளல்களை நாம் படித்திருக்கிறோம். இவர்களின் மறு உருவமாய் வாழும் வள்ளலாக திகழ்கிறார் நமது திராவிட நாயகன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள். மாதந்தோறும் உரிமை தொகையாக 1000 கொடுத்தார். பொங்கலுக்கு முத்தாக 3000 கொடுத்தார். இப்போது இன்ப அதிர்ச்சியாக 5000 கொடுத்தார். கட்டணமில்லா வெடியல் பேருந்து கொடுத்தார். இலவச மின்சாரம் கொடுத்தார். காலை உணவு கொடுத்தார். திராவிட மாடல் ஆட்சியை மக்களுக்காக கொடுத்தார். பகலில் மட்டுமல்லாது இரவில் ஒளி வீசும் சூரியனாய் முத்தமிழறிஞரின் உழைப்பு 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 என்ற கூற்றை நித்தமும் மெய்விக்கும் வகையில் மக்கள் மகிழ்ச்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழும் வள்ளல் நம் முதலமைச்சர் அவர்களை நான் வழங்குகிறேன். திராவிட கொள்கை சூரியன், இளையோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம், தலைமுறைகளை வழி நடத்திட காத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சரை வழங்குகிறேன். என்னோடு பயணிக்கும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் இப்பேரவை உறுப்பினர்களுக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் கடலூர் மாவட்ட மக்களுக்கும் எனது குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதி மக்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.